மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அவர் ஆட்சியில இருந்தாரு. 4 ஆண்டு காலம் பதவியை காப்பாத்திக்கிட்ட ஒரே சாதனையை தவிர அவர் எதுவும் செய்யல. இந்த தமிழனுக்கு எவனும் ஆள சுத்தணும்னா இவரு இந்த முட்டாப்பைய இவர் சொல்லிட்டு இருக்காரு. சும்மா திமுக குறை சொல்லிட்டீங்கன்னா நீங்க அரசியல் ஆட்சியால தகுதி பெற்றவர்கள் ஆயிடுவீங்களா? இதனுடைய அரசியல் அப்படின்றது மிக மட்ட ரகமான சிந்தனையற்ற அக்கறையற்ற ஒரு கூத்து. அக்கறை இருக்க அவங்க ஒரு தொகுதியா வர்றாங்க. உனக்கு அக்கறை இல்லை, நீ படுத்து தூங்குற, அவ்வளவுதான். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார். தேர்தல் ரொம்பவே கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் 10 நாட்கள் கூட கிடையாது. ஸோ இந்த களம் அப்படிங்கிறது 4 முனை போட்டியாக இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ அது இருமுனையாக மாறுது அப்படின்னா களத்துல யார் இருக்கிறாங்க? இப்போதைய தேர்தல் களம் உங்களுடைய பார்வை? நம்ம 4 முனை போட்டி 2 முனை போட்டி அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய அசஸ்மெண்ட் தான் அது. ஓகே. இப்போ பொதுவா எல்லாரும் இருக்காங்க. அதுல மக்களுடைய தேர்வு வேறுபடும், தொகுதிக்கு தொகுதி வேறுபடும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் பிரதானமாக பலம் வாய்ந்த 2 சக்திகளாக இருக்கிறது ஒன்று திமுக கூட்டணி, இன்னொன்று அஇஅதிமுக பாஜக கூட்டணி தான். இது 2 தான் பிரதானமாக இருக்குது. மற்ற கட்சிகள்லாம் டிவிகே இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்குது, அப்புறம் இன்னும் பல கட்சிகள்லாம் அவங்க சசிகலா நடராஜன் அவருடைய கட்சி இருக்குது, திரு ராமதாஸ் ஐயா அவனுடைய பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்படி எல்லாமே இருக்குது. அதனால் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா 6 முனை போட்டி கூட வரும். சரி, அது பொதுவான நிலவரம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஏன்னா தமிழ்நாடு அரசு 5 ஆண்டு காலம் அந்த அரசுக்கு எதிராக அதிருப்தி இருக்குதா? அந்த அதிருப்தி இருக்குன்னா அது யாருக்கு போகும்? அதிருப்தி இருக்குன்னா அது யாருக்கு? இவங்களுக்கு ஃபேவரோட போகும். இங்க என்ன அப்படின்னா ஸ்டாலின் பிரதானமா தனது ஆட்சியினுடைய சாதனைகளை முன் வச்சு வாக்கு கேட்கிறாரு. எல்லா சாதனைகளையும் அடுக்கிறாரு, அடுக்கி எல்லாத்தையும் இது பண்ணி கேட்கிறாரு. அது பெண்கள்ல இருந்து எல்லாருக்கிட்டையும் அது ஒரு அப்பீலிங்கா இருக்கு. அது ஒண்ணு. இதுக்கு நேர் எதிராக இந்த ஆட்சியினுடைய குறைபாடுகளை சொல்லி இவர் கேட்குறாரு, எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, விஜய் கேட்குறாரு, சீமான் கேட்குறாரு, எல்லாருமே அப்படி ஓட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ 2 ஸ்பிளிட் ஆகுது. ஒன்று ஸ்டாலின், இன்னொன்று மற்றவர்கள் அப்படின்ற மாதிரி ஆகுது. ஸோ அப்படிதான் இந்த களம் போயிட்டு இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் குறைகளை சொல்லி கேட்கறாங்க, இன்னொரு பக்கம் தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறதும் அதிகமாகிறத பார்க்க முடியுது. இது அஸ்யூஷுவலா எல்லா தேர்தலும் இருக்கிறதா, இல்லை இந்த முறை எல்லை மீறி போகுது அப்படின்னு பாக்குறீங்களா சார்? அப்படி ஒன்றும் இந்த தேர்தலில் ரொம்ப எல்லை மீறி போனதா பார்க்கல. பொதுவாக எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படி நடக்காது. அது ஒரு 2ஆம் நிலை, 3ஆவது நிலை, 4ஆவது நிலையில அது நடக்கும். மற்றபடி இந்த தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா பிரதான எதிர்கட்சியான பழனிசாமி, எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அப்படி ஒரு இதெல்லாம் பண்றாரு. அவரு அதெல்லாம் போய் சேர்ந்திருப்ப அப்படிலாம் சொல்றதுலாம் ரொம்ப அநியாயமான சொற்கள், அநாகரிகமானவை. அதெல்லாம் அவர் பண்ணிவிட்டாரு. சரி, அவருக்கு இருக்கக்கூடிய கோவம் என்னன்றது தெரியல, அப்படிதான் கொட்டுவாங்க அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. பொதுவாக இதெல்லாம் வச்சுக்கிட்டு தேர்தல் களம் ரொம்ப தரந்தாழ்ந்து போச்சு அப்படிலாம் சொல்றதுக்கு இல்லை. அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. பொதுவாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரு கரெக்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் அப்படி விமர்சனம் அப்படி போயிட்டு வந்துவிட்டு இருக்கு. பரவாயில்ல, ரைட், ஓகே. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எது தங்களை ஈர்க்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அரசியல் தலைவர் கவனிக்க வேண்டிய இடம் அப்படின்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட எடப்பாடி சொல்றாரு, என்னுடைய ஆட்சியினுடைய குறைகளை சொல்லுங்க, நாங்க எப்படி ஆட்சி பண்ணணும்னு சொல்லுங்க, அதை பத்தி பேசுங்க அப்படின்றாரு. இப்ப அது எல்லாமே கிட்டத்தட்ட கடைசி 10வது நாள்ல 30 நாள்ல அவர் சொல்றாரு. அவரு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த 5 ஆண்டு காலத்துல நாங்க என்ன சாதிச்சோம், இதுக்கு முன்னாடி இருக்க அரசோட இந்த அரசுடைய சாதனைகளை ஒப்பிடுங்க அப்படின்னு அவர் போறாரு. சோ இதுதான் மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேசு பொருளாகவும் சிந்திக்கக்கூடியதாகவும் ஆகும். இப்போ நம்ம இதுக்கு முந்தைய தேர்தல்கள் தலைவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ கருணாநிதி அவர்கள் இருந்தாங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரை மட்டும்தான் அவங்களோட ஈக்குவலா வச்சுக்குவாங்க. அதே மாதிரிதான் ஜெயலலிதாவுமே கருணாநிதி அவர்களை மட்டும்தான் பேசுவாங்க. ஸ்டாலின் அவர்களை கூட அந்த சமயத்துல ஜெயலலிதா அவர்கள் பேசினது கிடையாது. ஆனா இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் ஸ்டாலின் அவருக்கு ஈக்குவலா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூடயுமே அந்த பிரச்சாரம் களம் அப்படிங்கிறது சூடு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த களம் எப்படி பாக்குறீங்க? உதயநிதி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா? இல்ல, உதயநிதி போன தேர்தலையும் பரப்புரை பண்ணாரு, மக்களவை தேர்தலையும் பரப்புரை பண்ணாரு, இப்பவும் பண்றாங்க. கனிமொழியும் போன தேர்தலில் பரப்புரை பண்ணாங்க, அதுக்கு முன்னாடியும் பண்ணாங்க, இப்பவும் பண்றாங்க. அதெல்லாம் இருக்கு.
ம். அதே மாதிரி அதிமுகல இன்னும் மற்ற கட்சிகளில் சேர்ந்த ஐயா தொல் திருமாவளவன் பண்றாரு, முக்கியமான ஒருத்தர். அதெல்லாம் இருக்குது. 2ஆம் கட்ட 3வது எல்லா கட்சியினுடைய தலைவர்களுமே தான் இறங்கி பண்றாங்க. அதனால உதயநிதி பண்றதுனால ஒரு சிறப்பு வந்துடாது. உதயநிதியினுடைய இது என்ன அப்படின்னா ரொம்ப யதார்த்தமா பேசி ம். எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு மெசேஜ் ஈஸியா கொண்டு போறாரு. அது வந்துட்டு ஒரு தேர்தல் களத்துல ரொம்ப முக்கியம். ம். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா சீமான் அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி உள்ளவர், அவர் அந்த மாதிரி செய்யறாரு. இவரதுல என்ன அப்படின்னா எதிர்கட்சியினுடைய அந்த குறைகளை வந்துட்டு நல்லா சுட்டி காட்டி அதை வந்துட்டு மக்கள் மனசுல ஆழமா பதிய வைக்கிறாரு. கேஷுவலா பேசுறாரு. கேஷுவலா பேசுறாரு. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அப்படி பண்றாரு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த பிரச்சாரங்கள்லயே சமீபத்துல எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு, நம்ம தமிழ்நாட்டுல பொருளாதார வளர்ச்சி வந்து டபுள் டிஜிட் அடைஞ்சிட்டோம். சோ இது வந்து அதிமுக காலத்திலேயே அடைஞ்சிட்டதா சொல்றாரு. இந்த பக்கம் முதலமைச்சர் அவர்கள் வந்து இல்ல, இப்போ கடந்த ஆண்டு தான் நம்ம 11.19 பொருளாதார வளர்ச்சி எட்டியிருக்கோம்னு சொல்றாரு. எது உண்மை சார்? அப்ப இந்திய அளவுல பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய ஆட்சி இருக்குது, மோடி ஆட்சி இருக்குது. ம். அவங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு ரேட்டிங் அதிகமா கொடுப்பாங்க? அப்ப தமிழ்நாடு சாதிச்சிருக்குதானே அர்த்தம். ஆமா. இதுக்கு முன்னாடி சாதிக்கப்படலைன்றதான அர்த்தம். ஓகே. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில வந்துட்டு அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அவர் ஆட்சியில இருந்தாரு. ம். 4 ஆண்டு காலம் பதவியை காப்பாத்திக்கிட்ட ஒரே சாதனையை தவிர அவர் எதுவும் செய்யல. உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன், வேளாண் பொருட்களுக்கு வந்துட்டு உரிய குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கணும்னு விவசாயிகள் போராடுறாங்க. ம். அது தமிழக அரசு ஆதரிக்கவே இல்லை. அப்போ காவிரி நதிநீர் பிரச்சனையில வந்துட்டு காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் என்ன பண்ணிச்சு அப்படின்னோம்னா, காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம்னு வச்சுது. அதை மூடி ஆணையம்னு மாத்தி பல்புடுங்கப்பட்ட ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லில்லாத ஆணையம்லாம் சொன்னாங்க. Okay. அதை வந்துட்டு இவர் எதிர்க்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டாரு. ஜெயலலிதா இருந்தது தானே கடுமையாக இருந்திருப்பாங்க, ம். விட்டுட்டாரு. இந்த மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக நலன்களை விட்டு தந்தது தான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியோடைய ஆட்சி. அது ஒன்றும் மறுக்கலாம் முடியாது. ம். பெரிய சாதனை அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் வாங்கி வச்சிருந்த லேப்டாப்பை கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணாதெல்லாம் போயிட்டாங்க அவங்க. அப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இவங்களுடைய ஆட்சி நல்லா இருந்ததுன்னா மக்கள் அப்பயே தேர்ந்தெடுத்திருப்பாங்களே, அது இல்லை. ம். அப்புறம் மக்களவையிலே எவ்வளோ பெரிய தோல்வி அவங்க எதிர்நோக்கி இருக்க வேண்டியதாங்க. 7 தொகுதிகளில் டெபாசிட் இழப்புன்றது எவ்வளோ பெரிய தோல்வி. அதனால அவங்களுடைய பழைய ஆட்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அது அடிப்படை இல்லை. இன்னொரு பக்கம் வந்து நம்ம நிதியமைச்சர் அவர்கள் வந்து இப்போ சமீபத்துல எக்ஸ் தளத்துல ஒரு போர் மாதிரி அது போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நெல் சாகுபடிக்கு வந்துட்டு ஊக்கத்தொகை தமிழ்நாடு அரசு கொடுக்க கூடாது, அது வந்து நீங்க வந்து டைவர்சிட்டிஃபிகேஷன் காட்டுங்க, மற்ற பயிர்களுக்கும் கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, நிச்சயமா இந்திய ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுதுன்னா எதுக்கு எழுதும்? மின்சாரத்தை பத்தி எழுதிச்சு. அந்த திட்டத்தை எழுதினோட என்னாச்சு, மின் கட்டணம் உயர்த்துக்கன்னு சொல்லி போட்டுச்சு. வருஷம் ஆமா. இன்னொன்னு நீங்க எடுத்துங்க, இந்திய ஒன்றிய அரசு வந்துட்டு எல்லா விதமான பொதுத்துறை நிறுவனங்களையும் வித்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லா மாநிலங்களும் வித்துட்டாங்க. ஓகே. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, இங்க எங்க பெரிய பெரிய திட்டங்கள் எதுவும் நடைமுறைப்படுத்தலைன்றாரு. எதுல பெரிய பெரிய திட்டங்களை எங்க இந்த நடைமுறைப்படுத்துறது? பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் மூடிட்டதுக்கு பிற்பாடு எல்லாம் தனியாருக்கு போகுது, முடிஞ்சு போச்சு. இதில் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்களே, நெல் கொள்முதல் வந்துட்டு வரலாறு காணாத அளவுக்கு 14 லட்சம் டன்னு கொள்முதல் பண்ணியிருக்கு. இப்போ ஸ்டாலின் இப்போ இந்த ஆட்டில் அவங்க என்ன சொல்ல வராங்க, நெல் கொள்முதலுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு வந்துட்டு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்குது. அந்த ஆதார விலைக்கு மேலே 50 ரூபாயோ குவிண்டாலுக்கு 100 கிலோவுக்கு 40 ரூபாயோ மானியமாக வச்சு தமிழக அரசு விலை நிர்ணயம் பண்ணுது. அதை பரிசீலிங்கன்னு என்ன அர்த்தம்? உயர்த்துங்கன்னு அர்த்தமா, கட் பண்ணுங்கன்னு அர்த்தமா? அப்ப நீங்க எதை ரெக்கமெண்ட் பண்றீங்க? நீங்க பரிந்துரை பண்றதை ஏத்துக்கலன்னா என்ன ஆகும்? இப்ப இதே மாதிரி தான் வந்துட்டு இந்த கல்வி திட்டத்துல வந்துட்டு என்ன பண்ணீங்க, சமகர சிக்ஷா அபியான்ல வந்துட்டு மும்மொழி கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்தலைன்னா ஃபண்டை கட் பண்ணுவோம். நீங்க செஞ்சீங்களா இல்லையா? அது சட்டப்பூர்வமானதா? அது அப்பயே அதை செஞ்சீங்க. அப்ப நீங்க ஒரு பரிந்துரைன்னு கடிதம் எழுதுறீங்க அப்படின்னோம்னாலே இதை ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க, வேற ஒரு இடத்துல திட்ட செலவுக்காக கொடுக்கக்கூடிய பணத்தை வந்துட்டு நீங்க கட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அப்ப அந்த மக்கள்கிட்ட சொன்னது ஸ்டாலின் செஞ்சது சரியா தப்பா? இந்த அன்புமணி ராமதாஸ் கூட சொல்றாரு, அவங்க வேற ஏதோ சொன்னாங்க, இவர் வேற ஏதோ தப்பா படிக்கிறாரு அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி பேசுறாரு அவர். இல்ல இப்ப எம்பிக்கள்லாம் அதை எதிர்த்து நீங்க போராட்டம் பண்ணியிருந்திருக்கலாம்ல அப்படின்னு கூட கேட்டு இருந்திருக்காரு. இல்ல, எதுக்கு போராடணும்? எல்லாத்துக்கும் ஏன் இவர் போராட வேண்டியதானே? இவர் போராடினாரா எதுக்காவது? இவர் என்எல்சியில வந்துட்டு நிலம் கையகப்படுத்துறதை எதிர்த்து மாநில அரசு எதிர்த்து அவர் பண்றாரு. என்எல்சி இந்திய ஒன்றிய அரசு நிறுவனம். அப்படியாப்பட்ட அறிவாளி அவரு. அவங்க அப்பா சொன்ன மாதிரிதான். அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நெல் கொள்முதலுக்கு ஆதார விலை ஒவ்வொரு தடவையும் மாற்றி நிர்ணயிக்கணும், அது சட்டபூர்வமாக்கணும்னு சொல்லி விவசாயிகள் போராடினாங்கல்ல,
அதை செஞ்சாரா மோடி? செய்யல. நல்லெண்ணம் கொண்டவரா கெட்டெண்ணம் கொண்டவரா? அப்போ அவ்வளோ விவசாயிகள் 55% பேர் வந்துட்டு இந்த நாட்டில் வந்துட்டு ஊரக பகுதியோட சேர்ந்தவர்கள். அது வேளாண் உற்பத்தி ரொம்ப முக்கியம். நெல் மட்டும் இல்லை, நெல், கோதுமை இருக்குது, ராகி இருக்குது, இந்த மாதிரி 17 ஐட்டங்கள் இருக்குது, கரும்பு வரைக்கும். குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கணும் அப்படின்றது சட்டம். குறைந்தபட்ச ஆதார விலையின் அடிப்படையில் தான் பொருட்கள் வந்துட்டு சந்தையில் கொள்முதல் செய்யப்படணும் அப்படின்றத சட்டமாக்கிட்டா அதுக்கு கீழே குறைச்சி வாங்க முடியாது. ஆனால் அதை சட்டமாக்க மாட்டேங்கிறீங்களா? அறிவு மட்டும் செஞ்சுட்டு விட்டுறீங்க, ஒரு கைடன்ஸ் சொல்லி மாதிரி விட்டுறீங்க. அப்போ அவர் என்ன இருக்கு அதில்? அப்போ இந்த அடகுல நீங்கள் வேற வந்துட்டு பரிசீலனை பண்ணுங்கன்னு என்ன அர்த்தம்? இப்போ 3500 குவிண்டாலுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏற்றுக்கல இந்திய ஒன்றிய அரசு. ஸ்டாலின் அரசு 3500 தரப்போம் இதுக்கு மேலே அப்படின்றாங்க. ஏற்கனவே 2500 சொல்லி 2500 கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே ஆட்சி வந்தால் 3500 சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் கரும்புக்கு வந்துட்டு 4500 குவிண்டாலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 100 கிலோக்கு. அப்போ இதெல்லாம் வந்துட்டு நடைமுறைப்படுத்துறதுக்கான சப்போர்ட் எங்க இருக்குது இந்திய ஒன்றிய அரசு கிட்ட இருந்துட்டு? நெல் இது பண்ணால் நிறைய தண்ணி குடிக்கும். இந்த ஒரு அன்புமணி ராமதாஸ், நெல்லுன்னா தண்ணியை குடிக்கும். தண்ணி எங்கே குடிக்கும்? அப்புறம் நிலத்தடி நீர், மழை நீர், மழை எல்லாம் ஆறு, இதில் வர தண்ணியெல்லாம் வேறு எதுவும் வளர்க்குறதுக்கு? எதை நீங்கள் சாப்பிட்றீங்க? பிரதான உணவு எதுவும் அதான விளைவிப்பாங்க விவசாயிகள். கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் இருக்கிறதா இருந்ததுன்னா நிறைய அதை நம்ம கன்சியூம் பண்ணோம் அப்படின்னோம்னா அது விளைவிப்பாங்க. இல்லை அப்புறம் நீங்கள் எதுவும் சொல்கிறீங்க? அப்போ இது எப்படி அப்படின்னா, இந்த முட்டாளாக்கிற பார்க்குற புத்தி வந்துட்டு பாஜகவோட நிற்கல, இங்கே இருக்கிற ராமதாஸ் வரைக்கும் இருக்குது, அன்புமணி ராமதாஸ் வரைக்கும் இருக்குது. விவசாயிகள் கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க இவங்களுடைய அருகதை என்னன்னு. இந்திய ஒன்றிய அரசு குறைந்தபட்ச ஆதார விலை தராத ஒரு அரசு நம்மளுக்கு சாதகம் பண்ண போதா? சரி, நிலத்தடி நீர் தண்ணி இதாகி போச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? நிலத்தடி நீரை வந்துட்டு எங்க இருந்தா தண்ணி எடுத்து வந்து ஊற்றி பண்ணுவீங்களா? நிலத்தடி நீர் வளம் குறையுது, மழை பெஞ்சா அதிகமாகுது, ஆற்றுல தண்ணி ஓடிச்சுன்னா நீரை ஊற போகுது. ஆமா, அப்படிதானே நடந்துகிட்டே இருக்குது. ஒரு சைக்கிளிக்கெல்லாம் நடக்குதா இல்லையா? நல்லா கிளைமேட்டாலஜி படிச்சவன், அதனால நான் சொல்ல வரேன். நீ ஒன்றும் பண்ண போறது. ஏற்கனவே நிலத்தடி நீருக்கு வரி போடுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்க இந்திய ஒன்றிய அரசு. அதெல்லாம் எதிர்த்து என்னை போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் கடுமையாக எழுதணும். நீ என்ன தண்ணி நீ எடுத்து வந்து ஊற்றி வளர்த்ததா? மழை பெய்யுது, தண்ணி வருது, அந்த நிலத்தடி நீருக்கு நீ யாரு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எதிர்த்தோம். இந்த வரலாறுலாம் இந்த அன்புமணிக்கெல்லாம் தெரியாது. அதெல்லாம் சும்மா பூஷ்வாசி பணக்காரத்தனத்தோடய அப்படியே வந்துட்டு ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு எதுதானுக்கு தான் அறிவு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க வேண்டியது. வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட இருக்கிறாரு. அவங்க எல்லாம் பார்த்து இவர் தான் சொன்னாரு டயர் நக்கிகள் அப்படின்னாரு. என்ன விதமான ஆள் பாருங்க. அப்புறம் அவர்கிட்டயே போட்டு சீட்டுக்கு பேர பேசுறாரு. ஏதாவது அர்த்தம் இருக்குதா இவரெல்லாம் பேசுறதுலாம்? எனவே நிர்மலா சீதாராமன் சொன்னது முழுமையான, அதாவது அப்புறம் அப்படியே இழுத்து இழுத்து பேசுறாங்க. அப்படி இல்லை, அது இப்படித்தான், இது இல்லை இப்படி. ஒரு மாநில அரசுக்கு தெரியும் அது ஒருமைப்பட்டது. அவங்க விவசாயிகளுடைய நலிவு நீக்குவதற்காக அவங்க தர்றாங்க. அந்த பேர்டனை நீங்க ஷேர் பண்ண போறது இல்லை. அப்ப நீங்க யார் அதை சொல்றதுக்கு? ரெக்கமெண்ட் பண்றதோட நீங்க யார்? தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டாக் வந்து அதிகமாகுது, வேஸ்டேஜ் வருது, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க சார். ஏன் வேஸ்டேஜ் வருது? இப்போ நெல் வந்து அதிகமா உற்பத்தி செய்யறாங்க, உற்பத்தி செய்யறதுனால நமக்கு ஸ்டாக் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. அதை எப்படி கையாளணும்? எப்படி ஸ்டாக் அதிகமாச்சு நாங்க சொல்லட்டுமே பார்ப்போம். இன்னைக்கு நாட்டில் பஞ்சம் இருக்கா? பட்டினி சாவு இருக்கா? இதை ரெண்டு இல்லாத காரணம் தோழி, நம்ம நெல் கொள்முதலும் கோதுமை கொள்முதலும் அதிகம் பண்றதுனாலதான். சாப்பாட்டு பஞ்சம் இல்லைல்ல, எதுக்கு அரசு கொள்முதல் பண்ணுது? நல்ல மார்க்கெட் எடுத்துட்டு போயிட்டு நல்ல விலைக்கு விற்கிறதுக்கா? இல்ல, மழை தவறிடுச்சு என்ன பண்ணுவீங்க? சேமிச்சு வச்சா தானே பண்ணணும். சோழர் காலத்துல ஒரு ஆண்டு நெல்லை வாங்கி வாங்கி குவிப்பாங்க விவசாயிகிட்ட இருந்துட்டு. அப்புறம் ஒரு சதய நட்சத்திரம் தான் அவர் பிறந்தது, ராஜராஜ சோழன். அன்னைக்கு வந்துட்டு கிரானரியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தூக்கி மகள்கிட்டே கொடுத்துருவாரு. எடுத்துட்டு போங்க, கொண்டாடுங்க. அப்புறம் பஞ்சம் ஏற்பட்டுச்சு இலங்கையில், தள்ளு. ஆனா ஒரு காலகட்டத்துல சோழ பேரரசுக்கு ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுது. சோழ நாடு சோறுடைத்து மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை வைத்து போரடித்த சோழ நாடுலாம் சொல்லுவாங்க, பாட்டுல இருக்கு. அப்படிப்பட்ட சோழ நாட்டுல பஞ்சம் வந்துட்டுது. அரிசி இல்லை, சாப்பிட்றதுக்கு சோறு இல்லை. அப்படியேப்பட்ட இது வரும்போது அப்போ வந்துட்டு என்ன பண்ணார் அவரு? தன்னுடைய கப்பம் கட்டுற சிற்றரசர்கிட்ட நெல் கடன் வாங்கினாரு ராஜராஜ சோழன். அது தஞ்சை பெரிய கோயிலுடைய வெளி பிரகாரத்துல அவைகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. எனக்கு பின்னாடி வரக்கூடிய என் தலைமுறை
இவர்களுக்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கிய அந்த நெல் கடனுக்கு திருப்பி செலுத்தணும், அந்த கடன் இருக்குடான்னு சொல்லிட்டு எழுதினாரு. ஓகே. கீர்த்தியை தான் எழுதுவாங்க, இவர் மட்டும் தான் அபகீர்த்தியையும் எழுதினாரு. இப்படி ஏற்பட்டுச்சுன்னு பின்னாடி, அதுக்கு முன்னாடியே ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னாடியே வீரநாராயணன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், சோழர் தான். அவர் காலத்திலேயே இதே மாதிரி நம்மளுக்கு விளைவிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணிக்கு என்ன பண்ணுறது, காவிரி இருக்குது, காவிரியில் தண்ணி வர்றது போதுமானது இல்லை, இல்லை வெள்ளம் வருது, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருந்த போது அவருக்கு 2 பொண்டாட்டி, மூத்த பேர் வந்துட்டு கோக்கி. ஒவ்வொரு நாளும் இந்த ஆலோசனை பண்ணிட்டு வந்தார். என்ன நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, இல்லை தண்ணி பத்தலை, நெல் உற்பத்தி அதிகப்படுத்தணும், பேரரசு விரிவடையுது, படைபலம் அதிகரிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. ஆமாம், உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு கடல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த கோக்கி அரசி. இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மறுநாளும் போகிறாரு, அடுத்த மறுநாளும் போகிறாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க, நடக்கல. அப்புறம் என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்போம் நம்ம பொண்டாட்டி இந்த மாதிரி, ஆமாம் நீ அன்றைக்கி வந்துட்டு சொன்னியே ஏதோ நம்மளுக்கு கடல் தான் வேணும் அப்படின்ட்டு, என்ன அர்த்தம்? இல்லை கடல் மாதிரி ஒரு பெரிய நீர்நிலை இருந்துச்சுன்னா தான் நம்ம சோழ நாட்டுக்கு வந்துட்டு தேவைப்படுற அளவுக்கு நெல்லை உற்பத்தி பண்ண முடியும். ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு நோக்கி இருக்கிற படையை திரட்டிக்கிட்டு போயிட்டு கட்டப்பாறை மண்வெட்டியோட போனான். அப்படி வெட்டினது தான் வீராண ஏரி. வீரநாராயண ஏரின்றது தான் வீராண ஏரி. தமிழ்நாட்டிலே இன்னைக்கு 1ஆம் நம்பர் ஏரி. அது ராஜராஜ சோழனுக்கு முற்பட்ட சோழன் பண்ணது அது. ஓகே. இதை பாடலாசிரியர் விஜய், விஜய், அவர் தான் இந்த வரலாறு புத்தகத்தில் எழுதி நான் படித்தேன். அப்போ எப்படி இருக்குது பாருங்க, தண்ணீர் இது எப்படி கையாளுறது, இதெல்லாம் பற்றி இந்த தமிழனுக்கு எவனும் ஆலோசனை சொன்னோன்னா, இவர் இந்த முட்டாப்பைய இவர் சொல்லிட்டு இருக்காரு, நிலத்தடி நீர் போயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நான் அப்போவே கேட்டேன் அந்த கேள்வியெல்லாம், தனி வீடியோ வெளியிட்டு வரட்டும். அப்புறம் திருப்பதி நாராயணன் பாஜக அவர் கூட நீங்கள் எப்படி அதை சொல்கிறீங்க அப்படின்னாரு. நிலத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் இந்திய ஒன்றிய அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் இதன் மேலே வரி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவரெல்லாம் பண்ணி அவர் எதிர்கருத்தெல்லாம் சொன்னார். அப்படி போச்சு அது. இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? நிலத்தடி நீர்வளத்தை வச்சு தான் போர் செட் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு காவிரி படுகை மட்டும் இல்லை, இன்னைக்கு பல இடங்கள்லையும் நம்ம நெல்லை உற்பத்தி பண்ணுறோம், இல்லாட்டி முடியாது. இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு போயிட்டு இருக்கு, டெய்லியும் ஏதாவது ஒரு பிரச்சாரம், தலைவர்கள் வந்து போறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டுமே நம்மளால பார்க்க முடியுது. ஆனா தாவேகா சார்பில் இருந்து ரத்து பண்ற அந்த லிஸ்ட்டை தான் நம்ம டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது குறித்து உங்களோட பார்வை என்ன சார், எப்படி பாக்குறீங்க? தமிழக வெற்றிகரமான ரத்து கழகம் அப்படின்னு பேர் மாத்திரலாம். விஜய் வந்துட்டு அவர் சொன்னாரு விக்கிரவாண்டி மாநாட்டில், நான் என்னுடைய கேரியர்னுடைய உச்சத்தை விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன், உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட அக்கறை உங்களுக்கு இருந்துருந்துச்சு அப்படின்னா, இந்த 2.5 வருஷத்துல விஜய் ஏதாவது அரசியலை தெரிஞ்சுக்கிட்ட அத்தாட்சி இருக்குதா? அவ்வளவுதான். அப்போ இவர் வேற ஏதோ காரணத்துக்காக சினிமாவில் இருந்துட்டு இவர் வெளியேறாரு. ஆனா சொன்னது மக்களுக்காக வந்ததா? மக்களுக்காக வந்ததுன்னா நீங்க மக்களிடையே தானே வாழ்ந்தாகணும், மக்கள்கிட்ட எல்லாம் இறங்கி போய் பேசி ஆகணும். ஒரு முறை இப்போதான் முதல் முறையாக இறங்கி 2 இடத்துல சைக்கிள் ஓட்டி இருக்கிறாரு. அது என்ன அர்த்தம்னு தெரியல. நல்லா ஆட்சி பண்றவன் நல்ல சைக்கிள் ஓட்ட தெரியணும்னு சொல்றாரோ என்ன புரியல. இடையில உடம்பு சரியில்லைன்னு வந்ததுனால ஃபிட்டா இருக்கிறேன் அப்படின்னு காமிச்சுக்கிறாரோ. அதான் காட்டிக்கிறாரு. ரைட்டு, நீ ஃபிட்டா இருக்கிறதுனா நீ என்ன பண்ணணும்? மக்களை பத்தி பேசணும். நீ வீட்டில் எப்படி ஃபிட்டா இருக்கிறன்றதான் முக்கியம். வெளியில ஃபிட்டா காட்டிக்கிறது இல்லை. வீட்டில் ஃபிட்டா இருக்கிறதுனா ஒரு பிரச்சனையை என்னன்னு ஆழமா யோசிச்சு பார்த்து அந்த பிரச்சனைக்கு இதுவரைக்கும் கொடுத்துருக்க தீர்வுன்னா இப்போ இருக்கிற அரசு என்ன செய்யுது, நாங்க வந்து என்ன செய்வோம் அப்படின்னு 3ஆ பிரிச்சுக்கிட்டு பேசுறேன்னா பரவாயில்ல. எதுவுமே பேசுறது இல்லையே. வந்த உடனே ஸ்டாலின் சார், அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அங்கிள் போயிட்டு ஏதோ குழந்தை தரமா பேசிட்டு இருந்த. இப்ப என்ன பேசுறீங்க? எங்கேயாவது உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு கூட்டத்துல 4 மணி நேரம் மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க காரைக்குடியில, நீங்க தாமதமா வந்துட்டு பேசாதே போறீங்க. ஆனா உங்களை பார்க்க வந்து கூட்டம் தான், அதுல ஒன்றும் நீங்க பேசணும்னு அர்த்தம் இல்லை. ஆனா என்ன அரசியல் அக்கறை உங்ககிட்ட இருக்காதுங்க? அரசியல் அக்கறை இருக்கிறதுக்கான அத்தாட்சி என்ன அவர்கிட்ட? சும்மா திமுக குறை சொல்லிட்டீங்கன்னா நீங்க அரசியல் ஆட்சியாளர் தகுதி பெற்றவர்கள் ஆயிடுவீங்களா? சொல்லுங்க, எப்படி அது? ஸ்டாலினுக்கு நிற்கிறது 5 ஆண்டுகால சாதனை. அதையெல்லாம் கிண்டல் பண்ணிக்க. முதல்ல இதெல்லாம் இலவசம் கொடுத்தா சரியா போச்சான்லாம் கேட்டீங்க. அப்புறம் அதை நீங்களே டபுள் ஆக்கி சொல்றீங்க, 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா, 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா இப்படிலாம் சொல்றீங்க. என்ன இருக்கு இதெல்லாம்? அப்போ ஆக விஜயனுடைய அரசியல் அப்படின்றது மிக மட்ட ரகமான
சிந்தனையற்ற அக்கறையற்ற ஒரு கூத்து, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை, வெறும் கூத்து. கூத்தடிக்கிறார் அவர், அவ்வளவுதான். அரசியலே இல்லை, எந்த விதமான சீரியஸ்னஸும் இல்லை. மக்களை பற்றிய அக்கறை இருந்ததுன்னா என்ன பண்ணுவான்? தாக்க வைப்பாரா? 70-80 கிலோமீட்டர் தூரம் மதுரை டு காரைக்குடி வந்து நிதானமா இது பண்ணி பேசிட்டு இறங்கி மக்கள் மத்தியில் போயிட்டு அப்படியே என்ன ஏது அப்படின்னு பேசிட்டு போயிருந்தா மக்கள் வருவாங்க. நீ எதையும் பேசுறதில்ல, மேலே ஏறி நின்று பேசிட்டு கடைசியில் என்னாச்சு? மக்களே வர்றதில்லை அவங்க கூட்டத்துக்கு, வெறும் ரசிகர் தான் வர்றாங்க. இவர்களுடைய வாக்கு வச்சுட்டு என்ன பண்ண போற? ஒன்றும் கிடையாது. இல்ல அதுவும் பேசல, மக்கள் கிட்ட எதுவுமே பிரச்சாரம் செய்யல அப்படிங்கறத தாண்டி வேட்பாளர்களை கூட அறிமுகம் செய்ய மாட்டாரே. தெரிஞ்சாதானே. போனது ஒரு 5 தொகுதி, அதுலயுமே இந்த காரைக்குடியில வந்து அவரே வேன்குள்ள போய் ஏறி விழுறாரு, நான் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிலைமையில தான் வேட்பாளர்களோட நிலைமை இருக்கு. அவ்வளவுதான். வேட்பாளர் யாருன்னு தெரிஞ்சாதானே. யாரையோ பேரை சொல்லிட்டு நிர்வாகின்றார். என்ன நிர்வாகி? 103 பேரா நிர்வாகி? 234 பேரை 100 பேருக்கு மேல வந்துட்டு உங்க கட்சிக்காரனே கிடையாது, உங்களுக்கு யாருன்னே தெரியாது. அவங்களாம் அவங்களுடைய கட்சிக்காரன். ஒரு பக்கத்தில் பார்த்தோம்னா பட்டுக்கோட்டையில் யாருன்னா அவர் ஒரு ப்ரொடியூசரு, திருச்சியில் யாருன்னா ஒரு ஃபைனான்சியர் விட்டு பையன். இதெல்லாம் யாரு? இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா சாதி வெறியன், ஜெகநாத் ஸ்டேஜ்ல இருந்தே பேசினவர், அப்படியே ஸ்டேஜில் பேசியிருக்கிறேன். இன்னொருத்தன் யாருன்னா கஞ்சா கடத்தி அப்படியே சிறையில் போயிட்டு 10 நாளைக்கு முன்னாடி ஜாமீனில் வந்தவங்க. இன்னொருத்தர் யாருன்னா இவருடைய கொள்கை எதிரியான பிஜேபியில் வந்துட்டு வெளியில் வந்துட்டு மறுநாள் நீங்கள் சீட்டு வாங்கிட்டவன். இதெல்லாம் என்ன கட்சி இது? ஏதாவது ஒரு கொள்கை ரீதியான பிடிப்பு தெரியுது அதுல? இதுக்குள்ள எங்க இருக்கிறாங்க? பெரியாரு, பெருந்தலைவர் காமராசர், இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? அம்பேத்கர் பிறந்த நாள் அதை பத்தி கூட எப்பவும் ஒரு எக்ஸ் தளத்துல பதிவாது. அதுக்கு அவர் சிலை வச்சிருக்கிறாரு, 3 சிலை 4 சிலைன்னு வச்சிருக்கிறாரு, 5 சிலை வச்சிருக்காரு. அதில் போய்ட்டு ஒரு மாலையை போட்டுருவாங்க. இல்லாட்டி போன வருஷம் இருக்கிற மாலையை வந்துட்டு போட்டோஷாப்ல கரெக்ட் பண்ணி சாயந்தரமா வரும். இப்போ இதையும் தாண்டி வந்து எல்லா பிரச்சாரங்கள்லயுமே இந்த தேர்தல் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே ஒரு டயலாக் என்னன்னா, நான் உச்சத்துல இருந்து வந்தேன், பல வழிகளை தாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அப்படி பார்த்தா இவர் வந்து உச்சத்துல இருந்து மக்களுக்காக தானே வந்திருக்கணும். இன்னைக்கு வந்து ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆனதுனால மறுபடியும் நடிக்க போறதா ஒரு தகவல். இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்ல, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் நடிக்க போட்டோம் போல அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஜனநாயகன் போடலைங்க. இவர் மக்களை ஒவ்வொரு நாளும் ஏமாத்துறாரு, ஒவ்வொரு நாளும் அது வெளியில வருது. எதுக்கு நீ ரத்து பண்ண? ஒரு விளக்கம் இருக்குதா? நிர்வாக காரணங்கள் அப்படின்னு சமீபத்தில். என்ன நிர்வாக காரணம்? என்ன நம்மளுக்கெல்லாம் நிர்வாகம் என்னன்னு தெரியாதா? சொல்லுங்க பாப்போம். இல்ல ஸ்டாலினுக்கு எல்லாம் வந்துட்டு நிர்வாக காரணம் கிடைக்காதா? உதயநிதி கிடைக்காதா? எடப்பாடியாருக்கு கிடைக்காதா? நிர்வாக ரீதியான காரணங்கள். அக்கறை இருக்கு, அவங்க ஒரு தொகுதியா வர்றாங்க. உனக்கு அக்கறை இல்லை, நீ படுத்து தூங்குற, அவ்வளவுதான். ரெண்டாவது அவங்களுக்கு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது, நீ ஜெயிக்க மாட்டேன்னு உறுதியா தெரிஞ்சுக்கிட்ட, அதனால படுத்து கிடக்குற. உன் வேட்பாளர்கள் 6 பேரை நீ பேரை எழுதி கூட நீ பேசலையா நீ ஒரு இடத்துலயும்? அப்புறம் என்ன அது? கல்ட்டு. விஜய்னா அப்படிதான், அடிக்கடி வந்து மக்கள் முன்னிட்டுன்னா அந்த மவுஸ் போயிடும். இப்பவே ஆட்கள் குறைஞ்சிட்டாங்களாம். இதைத்தான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, மவுஸ் அப்படின்னு. அவர் மேல இருந்து அப்படியே கையாட்டு அப்படி. அப்படிலாம் இந்த நூற்றாண்டுல நடக்குமா? இல்லை. எவ்வளவு மோசமானவங்க. என்னதான் இவருடைய ரசிகர்கள் வந்து குவிஞ்சாலும் எத்தனை முறை விஜயை பார்த்துட்டு இருப்பாங்க? அந்த முகத்துல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லைல்ல. திருப்பி திருப்பி பார்த்து அது போர் அடிச்சிரும் பக்கத்துல. ஆமா, நான் சொல்ற மாதிரி தினம் பார்த்து பார்த்து சரித்து விட்டால் நாளை என்ன பண்றதுன்னு ஒரு பழைய பாட்டில் வருமே, ஜெமினியும் வைஜெயந்தி மாலாவும், அந்த மாதிரி தான் அது. அதனால அரசியல் அப்படின்றது மக்களினுடைய தேவையை நிமித்தம் அதை சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரு கொள்கை பாதை. இதெல்லாம் பத்தி புரிஞ்சிக்காம, தெரிஞ்சிக்காம, அறிஞ்சிக்காம, எந்த விதமான புரிதலும் இல்லாம இவர் வந்துட்டு கையை கட்டிட்டு ஒரு அரசியல் நாடகத்தை நடத்தினாரு. அதான் கூத்து அப்படின்னு. வேறு எதுவும் கிடையாது விஜயை பொறுத்த வரைக்கும். அவர் நம்பி போறவங்க யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் ஒரு 52 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு இதுல நீங்க என்ன பார்க்க, என்ன இருக்கு விஜய் கிட்ட? நீங்க சொல்லுங்க. கொஞ்சமாவது அறிவு வேணாம்? அரசியல்ன்றது அறிவு சார்ந்து நிற்கக்கூடிய இடம். என்ன அறிவு இருக்கு? அதை யோசிங்க நீங்க. நாட்டினுடைய பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ளணும்னா அவ்வளவு அறிவு வேணும் உனக்கு. இன்னைக்கு ஸ்டாலின் எவ்வளவு போராடிட்டு இருக்காரு. பெரும்பான்மை பெற்றால் மட்டும் போராது, இந்திய ஒன்றிய அரசு கிட்ட இருந்து அந்த நிதிகளை பெறதுல அவ்வளவு போராட வேண்டியது இருக்கு, அவ்வளவு கேஸ் போட வேண்டியது இருக்கு. இவரெல்லாம் எங்க வந்து போடுவாரு? இவரெல்லாம் சட்டசபைக்கும் வரமாட்டாரு, எங்கேயும் வரமாட்டாரு. ஹாலோகிராம் மூலமா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க சார், இவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, அதை எல்லாம் என்ன தெரியும், மார்க்கறிடுவாங்க தெரியுங்களா? ஏமாற்று வேலை, கிமிக்ஸ் வருது.
இப்போ சமீபமா கன்னியாகுமரியில ஒரு சில வாக்குறுதிகளுமே கொடுத்திருந்தாரு. அதுவுமே ஏதோ ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 10,000 பேர் வந்து நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அப்பதான் பதிலே கொடுப்போம். 5,00,000 பேர் நீங்க கையெழுத்து கொடுத்தீங்கன்னா சட்டசபையில விவாதிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நடைமுறையா எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு சார்? மக்களுடைய தேவையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இல்லைன்னு நினைக்கிறாரோ. ஒரு சின்ன சின்ன இடத்துக்கும் இப்போ என்னுடைய கிராமத்துக்கு சாலை சரியில்லை, ஒரு தொடர்பு சாலை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு 3,000 பேர் 2,000 பேர் இருப்பாங்க. அப்போ அது நிறைவேற்றப்படாது. எங்களுக்கு மேல்நிலை தனிவு தொட்டி வேணும்னு ஒரு மக்கள் கேட்குறாங்க, குடிசை வாசிங்க. ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு மனு கொடுக்குறாங்க, அது நிறைவேற்றப்படாது. அப்படிதானே அர்த்தம்? அது பக்கத்து ஊர்ல போய் கையேந்திட்டு நிக்கணும். ஓகே, அதெல்லாம் சொல்ல வரேன். மக்கள்கிட்ட போனா தான் புத்தி வளரும். அரசியல் அப்படின்றது சும்மா காகிதத்தில் இல்லை, மக்கள்கிட்ட போகணும். அந்த கட்சிக்கு ஆதரவாக நான் இருக்கும்போது இதைத்தான் நான் சொன்னேன். மக்கள்கிட்ட போங்க, மக்கள்கிட்ட கற்றுக்குங்க, அவங்களுடைய தேவையை புரிஞ்சுங்க, அதான் அவங்க அரசியல் அப்படின்ட்டு செய்யலை. அவர் ஒரு ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே சும்மா பெருசாக ஈவெண்ட்டை நடத்திக்கிட்டு அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படி மக்கள் மயங்கிட்டாங்க அப்படி ஏமாத. விஜயை பார்த்து மயங்கிறதுக்கு மக்கள்கிட்ட எதுவுமே இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் இருந்தார் அப்படின்னம்னா எம்ஜிஆர் 20 ஆண்டு கால அரசியலோட கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவர் வேற, நீங்க வேற. இதை புரிஞ்சுக்கணும். நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.